பிரபஞ்ச தோற்றம் பற்றிய வேதகாலத்து ரிஷிகளின் அடிப்படை கோட்பாட்டை அரவிந்தர் தான் எழுதிய தி அவர் ஆஃப் காடில் விளக்குகிறார். அவரால் கீழ்த்தளங்களிலிருந்து படிப்படியாக மேலேறி சென்று சத்திய தளத்தை அடைய முடிகிறது. சத்தியத்தை பெற்ற அரவிந்தர் படிப்படியாக கீழே இறங்கி வந்து சத்தியத்தின் துணை கொண்டு பிறவி துன்பங்களிலிருந்து ஒருவரை விடுவிக்க முடிகிறது. மதர் உருவாக்கிய அரவிந்தர் மந்திரம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய. அரவிந்தருடைய ஆற்றலை இது இந்த மந்திரத்தின் மூலம் நாம் தெரிந்து கொள்கிறோம். தமிழ் மூதாட்டி அவையார் அருளிய ஸ்ரீ விநாயகர் அவளில் பஞ்சாட்சர மந்திரத்தின் மகிமையை கூறுகிறார். இது 5 எழுத்துக்கள் கொண்ட பஞ்சாட்சர மந்திரமாகும். இதன் மகிமையை புரிய வேண்டுமானால் ஸ்ரீ விநாயகர் அவளில் அவையார் எழுதிய 36 அகவல்களை நன்கு படித்து புரிந்திருக்க வேண்டும். பஞ்சாட்சர மந்திரத்தின் உதவியால் ஒருவரை பிறவி துன்பங்களிலிருந்து மீழ்விக்க முடியும் என்பது கவனத்திற்குரியது. மனப்பெரும் ஜோதி அகவல் இல்லை, எல்லாவற்றையும் படிக்கணும்னு அவசியம் இல்லை. அற்பெரும் ஜோதி அகவல்ல ஆகம் 8 படிச்சா போதும். அதில் அகப்புற விரி என்ற தலைப்பில் 12 அகவல்கள் சொல்லியிருக்கிறார். அது நன்காக புரிஞ்சிருக்க வேண்டும். அதையெல்லாம் நம்ம சொல்ல போகிறது இல்லை. ஆனால் பின்னாடி வேணும். அதில் தெரிய அந்த திருமந்திரத்தில் சொல்லப்பட்ட பொருள் ஒன்றே குலம், ஒருவனே தேவன். தேவன் ஒருத்தந்தான். வேத காலத்து ரிஷிகள் பராத்பரமாக முழு முதற் கடவுள் பராத்பரா. அவன் தான் முதல்ல இருக்கான். அவனால் தோற்றுவிக்கப்பட்டுதான் இந்த அண்டம் காஸ்மிக். அதில் உள்ள எல்லா பொருட்களும் ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்ற மந்திரத்தில் அடங்கி விடுகிறது. இதன் துணை கொண்டு ஒருவர் பிறவி துன்பங்களிலிருந்து மீள முடியும் என்பதை குறிப்பதே இந்த அகல் மந்திரமாகும்.